புதிய கலெக்ஷன் மேங்காவாகுது இல்லை வந்து பார்த்தீங்கன்னா கொய்யாவாகுது அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பழம் சொல்லவே முடியாது. ஏன்னா பார்த்தீங்கன்னா சீசனே இல்லாத டைம் கூட வந்து பார்த்தீங்கன்னா மாம்பழம் தரக்கூடிய இது சாப்பிட்றீங்களோ சேம் டேஸ்ட்ல இருக்கும். நம்ம தமிழ்நாட்டில் மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கிலோ வந்து பார்த்தீங்கன்னா தாங்கி வளரும். தண்ணி விடலாம் நல்லா வறட்சி தாங்கி வளரும். இதெல்லாம் அதிகமாக மெயின்டென்ஸ் கிடையாது. லோவர் மெயின்டென்ஸ் இருந்தால் கூட நமக்கு ஈஸியாக பழங்கள் தரக்கூடிய ஃபர்ஸ்ட் சூப்பரான டேஸ்ட். அப்படியே சாப்பிட்டோன்னு உள்ள போயிருக்கு. அப்படியே ஸ்ட்ராபெரியும் பெரிய பிளான்ஸ் நல்லா பேக்ஸ் எல்லாமே வர ஆரம்பிக்குது. இது எல்லாமே கொடுக்குற பிளான் அதே மாதிரி எப்படி வியட்நாம் பழம் வந்து எல்லா வசதியும் கிடைக்கும். அதே மாதிரி தான் பட் வருஷத்தில் வந்து இதோட பிளானோட குவாலிட்டி எல்லாமே பாருங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேபிஎஸ் நர்சரி கார்டன். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க. அப்போ தான் உடனுக்குடனே அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்துட்டே இருக்கும். இந்த வீடியோ என்ன பற்றி பார்க்க போகிறாங்களோ வச்சுக்கோங்களேன். புதுசாக நம்மக்கிட்ட என்னென்ன செடிகளாக ஃப்ரெஷ்ஷாக ஸ்டாக் வந்திருக்கு. புதிய கலெக்ஷன் மேங்காவாகுது இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொய்யாவாகுது, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா புதிய பழச்செடிகள் எல்லாமே இந்த வீடியோ காட்டுறோம். புதுசாக பழச்செடிகள்லாம் வந்திருக்கு. எல்லாமே இந்த வீடியோவில் காட்டுறோம். உங்களுக்கு பிடிச்ச செடியை நீங்கள் வாங்கிக்கலாம், ஓகேங்களா? இல்லைப்பா நான் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் தான் புக் பண்ணணும்னு நினச்சின்னா நீங்கள் நிறைய பேர் கால் பண்ணிகிட்டே இருக்கீங்க. நீங்கள் கால் பண்ணால் மேக்ஸிமம் எடுக்கிறதுக்கு டைம் இருக்குது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா தயவுசெய்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் நம்பர் இது டிஸ்பிளேலே தெரியும். 3 நம்பர் தெரியும். ஏதோ ஒரு நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஹாயின் மெசேஜ் போடுங்க. ஆட்டோமேட்டிக்காக கேட்லாக் வரும். அதிலே வந்து செடியோட விலை எல்லாமே போட்டிருப்பாங்க. நீங்கள் பார்த்து புக் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? என்னென்ன செடிகள் இருக்கோ, ஜாக் ஃப்ரூட் காட்டினா ஜாக் ஃப்ரூட், மேங்கோ கலெக்ஷனா மேங்கோ, கொய்யா கலெக்ஷனு, ரோஜா செடிகள் வேணுமோ ரோஜா செடி, பூச்செடி வேணுமோ பூச்செடி, இந்த மாதிரி வந்து எல்லா வகையான செடிக்கும் நம்ம ஆன்லைன் சேல்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம நர்சரி தருமபுரியில் தான் இருக்குது. தருமபுரி, ஓகே. கேபிஎஸ் நர்சரி தருமபுரின்னு போட்டிங்கன்னா நம்ம நர்சரி லொக்கேஷன் வந்து நீங்கள் நேரடியாக வந்து வாங்கிக்கலாம், இல்லை ஆன்லைன் மூலம் வாங்கிக்கலாம், இல்லை வெப்சைட்டில் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கேபிஎஸ் நர்சரி கார்டன் .in போய் புக் பண்ணிக்கலாம். சின்ன பிளான்ஸ் எல்லாமே அதில் அனுப்புகிறாங்க. இப்போ என்னென்னா புதுசாக வந்திருக்கு நம்ம வீடியோவில் பிப்ரவரி மாதம் எண்டில், ஓகேங்களா? பிப்ரவரி மாதம் கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன வந்திருக்கு 1 by 1 காட்டுறேன். நிறைய பேர் எதிர்பார்த்துருந்த பழச்செடி எல்லாமே இந்த வீடியோவில் வரும். வீடியோவே ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோ குழப்பம். நீங்கள் ஃபஸ்ட்டாக பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா தாய் ஸ்வீட் கட்டிமன் மாம்பழம், ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா தாய்லாந்து ஸ்வீட் கட்டிமன் மாம்பழம் சொல்லுவாங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா வருஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீசனே கிடையாது. எனக்கு இந்த சீசன் தான் காய்க்கும், இந்த டைம் தான் காய்க்கும், அந்த டைம் தான் காய்க்கும்னு சொல்லவே முடியாது. ஏன்னா பார்த்தீங்கன்னா சீசனே இல்லாத டைம் கூட வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மாம்பழம் தரக்கூடிய வெரைட்டியில் இது ஒன் ஆஃப் த வெரைட்டி, ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா தாய்லாந்து வெரைட்டினால வந்து பார்த்தீங்கன்னா தாய் ஸ்வீட் கட்டிமன் சொல்லுவாங்க. தாய்லாந்து ஸ்வீட் கட்டிமன் மாம்பழம் சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா பழம் வந்து டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெயர் பெற்றது, ஓகேங்களா? அதனால தான் அது பேரே வந்து ஸ்வீட் கட்டிமன், ஓகேங்களா? நல்லா ஸ்வீட்டாக இருக்குங்க. அதே மாதிரி நார் சுத்தமாக இருக்காது, ஓகேங்களா? ஒரு சில பழங்கள்லாம் மாம்பழம் சாப்பிடும்போது வந்து பார்த்தீங்கன்னா நாராக இருக்கும். ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நார் ஃபைபர்லெஸ், ஓகேங்களா? ஃபைபர்லெஸ்ஸாக இருக்கும். டேஸ்ட் வச்சுட்டு சூப்பராக இருக்குது. எல்லாமே கிராஃப்டட் பிளான்ட்டு. நிறைய பேர் கேட்பீங்க, அவங்க டெரஸ் கார்டனுக்கு சூட்டபுளான ரகம் சொல்லுங்கள், மொட்டை மாடியில் வைக்கணும், ஒரு ட்ரம்மில் வச்சா நான் வந்து காய் பறிக்கணும்னு ஆசைப்பட்றீங்கன்னா உங்களுக்கு சூட்டபுளான வெரைட்டினா இந்த ஸ்வீட் கட்டிமன் தான், ஓகேங்களா? எல்லாமே பார்த்தீங்கன்னா கிராஃப்டட், ஓகேங்களா? எல்லாமே ஒட்டு செடிகள். இந்த மாதிரி செடி வாங்கி வைக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 1 இயருக்குள்ளவே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈல்டிங் ஸ்டார்ட் ஆகிடும், ஓகேங்களா? நீங்கள் மொட்டை மாடியில் வைக்கணும்னா இந்த ரகம்லாம் ஒரு பெஸ்ட்டான ரகம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தரமான சூப்பரான ஃப்ரெஷ்ஷான பிளான்ட். உங்களுக்கு பிளான்ட் எல்லாமே எடுத்து கூட காட்டுறேன், நீங்களே பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குங்க பாருங்கள். ஏன் அது காட்டணும்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் தம்பி எனக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்புவீங்க பாருங்கள். கிட்டத்தட்ட 3 அடியிலேருந்து 4 அடி வரைக்கும் பிளான்ட்டோட குவாலிட்டி பாருங்கள். தரமான பிளான்ஸ் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்கும். ஆனால் மேங்கோ வந்து பார்த்தீங்கன்னா ஆல் சீசன் வெரைட்டியில் இதுவும் ஒரு சூப்பரான வெரைட்டினா ஸ்வீட் கட்டிமன். 2-3 டைம் கூட காய்ச்சது, நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. நாமளே சாப்பிட்ருக்குங்க. நிறைய பேர் நம்ம கஸ்டமரும் சாப்பிட்ருக்காங்க. இது எக்ஸலண்ட்டான ஒரு வெரைட்டி, ஓகேங்களா? யாருன்னா மேங்கோ வைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமாக இந்த வெரைட்டி வாங்கி நிறைய கொத்தாக காய்க்குது, ஓகேங்களா? இதுலேயே பெரிய செடி இருக்குது, அதுவும் காட்டுறேன். நீங்கள் எது வேணுமோ புக் பண்ணிக்காங்க. நீங்கள் பார்க்குறது 3 to 4 feet ஹைட்டில் பிளான்ட் இருக்குது, ஓகேங்களா? பிளான்டேஷன் பண்ணதுலேருந்து 6 to 1 இயர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பூ எடுத்து காய்கள் வைக்க ஆரம்பிச்சிடும், ஓகேங்களா? வேணுமாக்கிறவங்க புக் பண்ணிக்காங்க. மொட்டை மாடியில் வைக்கணுப்பா அப்படின்னா எந்த மாதிரி ட்ரம் வைக்கணும், எந்த மாதிரி பாட் வைக்கணும்னு கேட்டிங்கன்னா ஒரு 16 inch பாட்டோ இல்லை 20 inch பாட்டோ இந்த மாதிரி வச்சிங்கன்னா போதும், உங்களுக்கு சூட்டபுளாக வெரைட்டி, ஓகேங்களா? யாருக்குன்னா ஸ்வீட் கட்டி பண்ணுவேன்னு நினச்சின்னா புது ஸ்டாக் உங்களுக்காக இறக்கிருக்க விருப்பப்பட்டவங்க புக் பண்ணிக்கோங்க. அடுத்தது போகலாம். அடுத்ததான் நீங்கள் பார்க்குறத வந்து பார்த்தீங்கன்னா லாங்கன்லேயே ஒரு புதிய ரகமாக வந்திருக்கிறாங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா வியட்நாம் சாகி 1 லாங்கன், ஓகேங்களா? இது ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா வந்து பார்த்தீங்கன்னா சீடு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்னதாக இருக்கும், சதைப்பற்று வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும், ஓகேங்களா? லாங்கன் வந்து பார்த்தீங்கன்னா டேஸ்ட் வைஸில் சூப்பராக இருக்குங்க. நீங்கள் எந்த ரகம் வாங்கினாலும் பார்த்தீங்கன்னா டேஸ்ட் எல்லாமே ஒன்று தான். வெரைட்டிஸ் தகுந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அது காய்க்கிற திறனும் அதோட பழத்தோட சைஸு பழத்தோட கலரு எல்லாமே வேரியண்ட் ஆகும், ஓகேங்களா? அதில் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கமர்ஷியலாக இது வந்து வியட்நாம் வெரைட்டி, ஓகேங்களா? வியட்நாம் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குது, வியட்நாம் எங்கே இருக்கோ அங்கேருந்து வந்த வெரைட்டி தான் இது. நம்ம ஊர் கிளைமேட் காய்க்குமா பூக்குமா நிறைய பேர் கேட்பீங்க. நம்மக்கிட்ட எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே வச்சு காய்ச்சி அதுலேருந்து கிராஃப்ட் எடுக்கிற செடி தான் இது எல்லாமே, ஓகேங்களா? இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே கிராஃப்டட். நீங்களே பார்க்கலாம் பாருங்கள்.
ஒட்டு கட்டி இருக்குது தெரியுதுங்களா பாருங்கள், டேப்பு கட்டி இருக்குது தெரியுதுங்களா அங்கே பாருங்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா பூக்கள் எடுத்துருக்கு, பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு கொத்து கொத்தாக பூக்கள் எடுக்குதுன்னு. ஓகேங்களா, இது எல்லாமே நம்ம காடை முட்டை மாதிரி நல்லா பெருசாக மேலே வரும், நல்லா ப்ரௌன் கலரில் இருக்குது. ஓகேங்களா, அது ஓப்பன் பண்ணிங்கன்னா ஒரு லிச்சி பழம் ஒரு ரம்புட்டான் எப்படி சாப்பிட்றீங்களோ சேம் டேஸ்ட்டில் இருக்கும். நம்ம தமிழ்நாட்டு மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கிலோ வந்து பார்த்தீங்கன்னா 300 to 400 போகுது. ஓகேங்களா, ஒரு கிலோ ஒரு அரை கிலோ இருந்தாலும் நீங்கள் வந்து டிபார்ட்மெண்ட் ஸ்டோரு சில திருநெல்வேலி சைடு இந்த மாதிரி சென்னை சைடெலாம் பழ மார்க்கெட்டில் கொத்து அறுத்து வச்சுருப்பாங்க, இப்படி காட்டுவாங்க. ஓகேங்களா, அவ்வளோ அழகாக இருக்கும், எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. லாங்கான் செடி தான் நாம் கொடுக்கக்கூடிய செடி 100% சூப்பராக உங்கள் கிளைமேட்டுக்கு நல்லாவே காய்க்குங்க. எல்லாமே கிராஃப்டடுங்க. இதெல்லாம் மொட்டை மாடியில் வைக்க முடியுமா, டைரெக்டான சன்லைட்டில் வளருமான்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வெப்பமண்டல பகுதியில் அதிகமாக வளரக்கூடிய செடி தான் இந்த லாங்கன். ஓகேங்களா, பாருங்கள் எல்லாமே பாருங்கள், பிளான்ட்டோட குவாலிட்டி பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும். ஓகேங்களா, எல்லாமே ஒட்டு செடிங்க, 1-2 பிளான்ட் இல்லைங்க. இங்கே பாருங்கள், இதுவும் பார்த்தீங்கன்னா கிராஃப்டடு பாருங்கள். ஏன் இது கட்டணும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா பெஸ்ட்டான பிளான்ட்டு ஒரு 10 பிளான்ட் மட்டும் தான் நமக்கு ஸ்டாக் வந்துருக்கு. வியட்நாம் சாகி ஒன் உங்களுக்கு ஏற்கனவே வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா புக் பண்ணிக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா சீசன் கிடையாது, மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா வருஷத்தில் 3 டைம் காய்ச்சிருதுங்க. ஓகேங்களா, ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த நாங்கள் மதர் பிளான் நாங்களே வச்சுருக்குங்க, 3 டைம் காய்ச்சிருது. வெறுப்பு போட்டவங்க வாட்ஸ்அப்பில் வந்து தொடர்பு கொண்டு புக் பண்ணிக்காங்க. வியட்நாம் சாகி ஒன் லாங்கன். ஓகேங்களா, இதெல்லாம் தரமான பிளான்ஸ் உங்களுக்காக காத்திருக்கு. வாங்க அடுத்தது போகலாம். அடுத்ததான் நீங்கள் பார்க்குறதா பார்த்தீங்கன்னா தாய் கிங் சப்போட்டா. ஓகேங்களா, சப்போட்டாவில் நம்மக்கிட்ட நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ஓகேங்களா, காலாபதி சப்போட்டா, கிரிக்கெட் பால் சப்போட்டா, பனானா சப்போட்டா, மேமி சப்போட்டா, பிளாக் சப்போட்டா, ஒயிட் சப்போட்டா அடிக்கிட்டே போகலாம். அதில் ஒன் ஆஃப் த வெரைட்டி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக சப்போட்டா எந்த சைஸ் காய்க்கும், ஒரு மீடியமாக இந்த மாதிரி சைஸ் காய்க்கும். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இது நல்லா பெருசாக காய்க்கும். ஓகேங்களா, கிட்டத்தட்ட ஒரு பழமே ஒரு அரை கிலோ வெயிட் வரக்கூடிய வெரைட்டி தான் இந்த தாய் கிங் சப்போட்டா. இது எல்லாமே புது ஸ்டாக். இங்கே பாருங்களேன், பிளான்ட்டோட குவாலிட்டி எல்லாமே பாருங்கள். இதை லீஃபை வச்சே கண்டுபிடிச்சிக்கலாம், எதுப்பா தாய் கிங் சப்போட்டா எல்லாம் ஒரே மாதிரி இருக்கே, நீ ஏதோ ஒரு வெரைட்டி கொடுக்குறேன்னு கேட்டிங்கன்னா இதை லீஃப் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன லீஃபாக ட்விஸ்டாகி வரும். பார்த்தீங்கன்னா லீஃப்லாம் மடங்கி வருது பாருங்கள், இதை பார்க்கும்போது தெரிஞ்சிடும். ஓகேங்களா, இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு தாய்லாந்து வெரைட்டி தான், தாய் கிங் சப்போட்டான்னு சொல்லுவாங்க. நார்மலான பழங்களுக்கும் இதுக்கு என்னப்பா டிஃப்ரெண்ட் கேட்டிங்கன்னா பழத்தோட சைஸ் நல்லா பெருசாக வரும், நல்லா டேஸ்ட்டு கொஞ்சம் இன்க்ரீஸாக இருக்கும். அதே மாதிரி சாஃப்டாக இருக்கும். நமக்கு சாப்பிட்டோம்னா கூழ் மாதிரி எப்படி பனானா சப்போட்டா வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்டா அந்த இனிப்பு நாக்கு சுவையிலே இருக்குமோ அந்த மாதிரி இருக்குல்ல, இது ஒன் ஆஃப் த வெரைட்டி. இதெல்லாமே சின்ன பிளான்ஸ் தான், இதெல்லாம் பெரிய பிளான்ஸ் வராது, இதுக்கு மேலே தான் பெரிய பிளான்ஸ் வரும். ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நியூவஸ்ட் கலெக்ஷனாக வந்தது. ஓகே, அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மீடியம் சைஸ் பிளான்ட் மட்டும்தான் இப்போதைக்கு கிடைக்கும். மேக்ஸிமம் ஜூன் அந்த மாதிரி மந்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்டி ஸ்டேஜ் பிளான்ட்டு நமக்கு வர ஆரம்பிச்சிருக்கோம். எல்லாமே கிராஃப்டட் பிளான்ட்டை நீங்களே பார்க்கலாம். ஒட்டுக்கண்டுகள் நீங்கள் மொட்டை மாடியில் வைக்கணும்னு வச்சுக்கலாம், இல்லை லேண்டில் வைக்கணும் வச்சுக்கலாம், டைரெக்டான சன்லைட்டில் வச்சுக்கலாம். சப்போட்டா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக தான் க்ரோத் இருக்கும், நம்ம டக்குன்னு க்ரோத் இருக்காதுங்க. இதெல்லாம் நல்லா வறட்சி தாங்கி வளரும். ஓகேங்களா, நீங்கள் தண்ணியை விடலாலும் நல்லா வறட்சி தாங்கி வளரும். இதுக்கெல்லாம் அதிகமாக மெயின்டெனன்ஸ் கிடையாதுங்க, லோவான மெயின்டெனன்ஸ் இருந்தாவே போதும், நமக்கு ஈஸியாக பழங்கள் தரக்கூடிய வெரைட்டி இது ஒரு வாட்டி. இதுவும் சீசன் கிடையாது. ஓகேங்களா, சப்போட்டாலாம் சீசன் கிடையாது, ஆல் சீசன் வெரைட்டி தான். இது எல்லாமே பாருங்கள், பிளான்ட் எல்லாமே சூப்பராக இருக்கும். ஓகேங்களா, உங்களுக்கு ஏற்கனவே தாய் கிங் சப்போட்டா வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா புக் பண்ணிக்காங்க, விருப்பப்பட்டவங்க புக் பண்ணிக்காங்க. சூப்பரான தரமானல உங்களுக்காக காத்துருவாங்க. அடுத்தது போகலாம். நீங்கள் அடுத்ததாக பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா கொத்தாக நிறையா காய்க்கணும், எனக்கு வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா காய்க்கணும்பா, வர சொந்தக்காரர்களாக கொடுக்கணும், எங்கள் வீட்டுக்கு வரவங்களுக்கெல்லாம் அள்ளி கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் வைக்க ஒன்று செடி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராபெரி கொய்யா பழம். ஓகேங்களா, நல்லா ரெட் கலர் ஸ்ட்ராபெரி கொய்யா கொத்தாக நிறையா காய்க்கும். இதே 2 கலர் இருக்குது, ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ரெட் இருக்குது, எல்லோ இருக்குது, ரெண்டுமே எக்கச்சக்கமான காய்கள் காய்க்கும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு காய்ச்சிருக்குன்னு பாருங்கள். கொத்து அங்கே பாருங்கள், இந்த மரம் உள்ளாவே பாருங்களேன், கிட்டத்தட்ட ஒரு 500க்கும் மேற்பட்ட காய் பிஞ்சுகளோட சூப்பராக இருக்குது. நம்ம லேண்டில் வச்சுருக்குங்க, இதெல்லாம் மதர் பிளான்ட். ஓகேங்களா, நம்ம கிளைமேட்டுக்கு வருதா நிறைய பேர் கேட்பாங்க. இது விலையை பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியாது, என்னப்பா இதெல்லாம் கொய்யா செடியா அப்படின்னு நம்பவே மாட்டாங்க, குரோட்டன் செடி மாதிரி இருக்கும். இங்கே பாருங்கள் எக்கச்சக்கமான காய், எல்லாமே கொத்தாக ஒவ்வொரு கொத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 காய் 10 காய் 20 காய் அப்படி கொத்தாக தொங்கும். இங்கே பாருங்களேன், ஃபுல்லாகவே மரம் ஃபுல்லாகவே கொத்தாக தொங்குது பாருங்கள். இங்கே பாருங்கள் ஃபுல்லாக காய் இருக்குது, இங்கே பாருங்கள் ஃபுல்லாக காய் இருக்குது. பழுக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா சிகப்பு கலரில் மாறும். இப்போ நான் ஒரு பழுத்து இருக்குது, ஒரு குட்டியிலே பழுத்துச்சு, ரொம்ப குட்டியாக பழுத்து இருக்கு ஒன்று. நான் அப்படி இது எப்படிப்பா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கொய்யா பழமும் ஒரு ஸ்ட்ராபெரி பழமும் கலந்தால் எப்படி டேஸ்ட்டில் இருக்குமோ சூப்பரான டேஸ்ட்டில் இருக்குது. நிறைய பேர் நம்மகிட்ட வாங்க, எல்லா கஸ்டமரும் சாப்பிட்டீங்க, நானும் நிறைய டைம் சாப்பிட்ருக்கேன். இந்த மாதிரிலாம் வாங்க வைக்காதவங்க புதுசாக வாங்கி வைங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா கொத்தாக காய்க்கணும், வரவங்களுக்கு வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே தரலாம், குழந்தைங்களுக்குலாம் அதிகமாக பிடிக்கும். ஏன்னா கொய்யா பழம் சாப்பிட்றோம், வைட்டமின் கண்டனம் மினரல் கண்டனம் நமக்கு உடம்புக்கு நிறைய கிடைக்கும். நாங்கள் பாருங்கள் சூப்பரான டேஸ்ட்டுங்க, அப்படியே சாப்பிட்டோன்னே உள்ள போயிடுச்சு. அப்படியே ஒரு ஸ்ட்ராபெரியும் ஒரு கொய்யா பழமும் கலந்து எப்படி இருக்குமோ அந்த டேஸ்ட்டு செம்மையாக இருக்குது. ஓகேங்களா, அது வந்து ரொம்ப குட்டிலே பழுத்துருச்சு, ரொம்ப நல்லா பெரிய பழமாக ஒரு நாட்டு கொய்யா பழம் சைஸ் எப்படி வருதோ அந்த மாதிரி சைஸில் வருங்க. பாருங்களேன் கொத்தாக காய்ச்சிருக்கு. இதை வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் லேண்டில் வச்சுருக்கோங்க. ஓகேங்களா, கீழே எல்லாமே கழிச்சு விட்டு வெட்டி விட்டு இந்த மாதிரி நல்லா மேலே போய் காய் வைக்கிறமா வச்சுருக்குங்க. இந்த பிளான்ஸ் எல்லாம் வேணும்னு நினச்சிங்கன்னா பிளான்ஸ் பாருங்கள், உங்களுக்கு காட்டுறேன் எவ்வளோ ஒரு பெரிய பிளான்ஸ் இருக்குது, நீங்களே பாருங்கள். ஓகேங்களா, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரெடி டு ஈல்டிங். ஓகேங்களா, பிளான்ட்டோட சைஸ் பாருங்களேன், இங்கே பாருங்கள் எவ்வளோ ஹைட் இருக்குன்னு,
1 2 பிளான்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா பூக்கள் எடுத்துருக்கு பாருங்க. இதுலேயும் பாருங்க பூக்கள் எடுத்துருக்கு பாருங்க. இங்கே பாருங்க 3 2 காய் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். எல்லாமே ஃப்ரூட்டிங் ஸ்டேஜ் பிளான்ட். இது எல்லாமே அவைலபிள் இருக்குது ஓகேங்களா. இங்கே பாருங்கள் வெறும் இங்கே பாருங்கள் எல்லாமே பாருங்கள் எவ்வளோ பெரிய பிளான்ட் ஓகேங்களா. பிளான்ட்டோட ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்டு கிட்ட இருக்குது. தரமான ஃப்ரூட்டிங் ஸ்டேஜ் பிளான்ட் வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா புக் பண்ணிக்காங்க. தரமாக உங்களுக்கு ஸ்டாப் இருக்கும். இதுலேயே சின்ன பிளான்ஸ் வேணாலும் இருக்குது, பெரிய பிளான்ஸ் வேணாலும் இருக்குது ஓகேங்களா. 200 ரூபீஸ்லேருந்து ஸ்டார்டிங்கில் இருக்குது. விருப்பப்பட்டவங்க புக் பண்ணிக்காங்க ஓகேங்களா. இது எல்லாமே மெச்சூரான பிளான் கிட்டத்தட்ட இதெல்லாம் 1 வருஷத்துக்கு மேலே ஆன செடி, தரமான குவாலிட்டி ஓகேங்களா. இதெல்லாம் மொட்டை மாடியில் வச்சிங்கன்னா அப்புறம் கொத்து கொத்தா காய்க்கும். ஒரு ட்ரம்மில் வச்சாலும் சரி, இல்லை ஒரு 16 இன்ச் பாட்டில் வச்சாலும் சரி, அப்படியே கொத்து கொத்தா நிறையா காய்க்கும். நம்ம வீட்டில் குழந்தைங்களுக்கு மொட்டை மாடியிலே பறித்து கொடுக்கலாம் ஓகேங்களா. அவ்வளோ அழகான பிளான்ஸ் இருக்குது பாருங்கள். இதுலேயும் பாருங்கள் பூக்கள் எடுத்துருக்கு பாருங்கள். ஏன் காட்டணும் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்டிங் ஸ்டேஜ் பிளான்ட்றப்பா எல்லாமே பூ வந்துருமான்னு கேட்டீங்கன்னா அங்கே பாருங்கள். இங்கே பாருங்கள், இங்கே வாங்க, இங்கே பாருங்கள் கொத்து கொத்தா காய்ச்சி இருக்குது பாரு. தேதி பூ எடுத்துருக்கு பார்த்தீங்கன்னா தெரியுதுங்களா. ஏன்னா பதில் சொல்கிறேன்னா அந்தளவுக்கு சூப்பரான பிளான்ஸு பாருங்கள். இங்கே பாருங்கள் இங்கே ஒரு 3 காய் வச்சுருக்கு பாருங்கள். ஏன் வீடியோலேயே இதெல்லாம் காட்டுறோம்னா இந்த மாதிரி பிளான்ஸ் இப்போதைக்கு அவைலபிள் இருக்குது, ஸ்டாக் இருக்குன்னு தான் நான் காட்டுறது ஓகேங்களா. விருப்பப்பட்டவங்க புக் பண்ணிக்காங்க. தரமான பிளான்ஸ் உங்களுக்கு அவைலபிள் இருக்குது. ஸ்டாப் இருக்கும் ஓகேங்களா. ரெடி டு ஈல்டிங் பிளான்ட் அவைலபிள். வாங்க அடுத்தது போகலாம். அடுத்ததான் நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா சவுன்சா மேங்கோ ஓகேங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாகிஸ்தான் வெரைட்டி, ஒரு சூப்பரான டேஸ்ட். என்ன பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானில் ஒரு ஃபேமஸான ரகம் ஓகேங்களா. ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு ஃபேமஸான மாங்காய் வழக்கம். இப்போ தமிழ்நாட்டில் எடுத்திங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா அல்போன்ஸான்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. நல்லா வந்து சேலம்னு எடுத்திங்கன்னா சேலம் மல்கோவனம், குஜராத்னு எடுத்திங்கன்னா கேசர மாமலம்னு சொல்லுவாங்க. இப்போ தாய்லாந்து எடுத்திங்கன்னா நாம்டாக்னுவாங்க. அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு இது ஃபேமஸில் இது ஒன் ஆஃப் த வெரைட்டி. டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருக்குது சவுன்சா மேங்கோ. இது எல்லாமே மெச்சூரான பிளான்ட். நானே பார்த்து செலக்ட் பண்ணி கொண்டு வந்த பிளான்ட்டுங்க. பாருங்களேன் ஸ்டெம்மை பாருங்கள் எந்த அளவுக்கு மொத்தமாக இருக்குன்னு. இங்கே பாருங்கள். ஏன் இது காட்டணும் வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ஒட்டு செடிகள் நல்லாவே சூப்பராக க்ரோத் இருக்குங்க பாருங்கள். நல்லா துளுர் புது துளுர் நல்லா பிரான்ச்சஸ் எல்லாமே வர ஆரம்பிச்சிருது. இது எல்லாமே உங்களுக்கான பிளான்ஸ் அவைலபிள் இருக்குது ஓகேங்களா. எல்லாமே சவுன்சா மேங்கோ வந்து பார்த்தீங்கன்னா கிராஃப்டட் பிளான்ட் அவைலபிள் இருக்குது. டேஸ்ட் வைஸில் சூப்பர் எக்ஸலண்ட்டாக இருக்குங்க. ஏதோ குறை சொல்லவே முடியாது, நான் அடித்து சொல்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி மாம்பழம்லாம் சாப்பிட்ருக்க மாட்டாங்க. ஒரு டிஃப்ரெண்ட்டாக நம்ம நார்மலாக செந்தூரம் மாம்பழம் சாப்பிட்ருக்கோம், அது ஒரு டேஸ்ட்டில் இருக்குது. மல்கோவா சாப்பிட்ருக்கோம், அது பங்கனப்பள்ளி சாப்பிட்ருக்கோம். ஆனால் அந்த சவுன்சா மாங்கலாம் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா அதோட தனி சுவை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சாப்பிடும் போது மட்டும்தான் உங்களால் உணர முடியும் ஓகேங்களா. இந்த சவுன்சா மேங்கா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு லிமிட்டான ஒரு 30 பிளான் மட்டும் தான் ஸ்டாக் வந்திருக்கு. விருப்பப்பட்டவங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 1.5 இயர்ஸ்க்குள்ளே 1 வருஷம் to 1.5 வருஷத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பூ எடுத்து காய்கள் வைக்க ஆரம்பம். அந்த அளவுக்கு நல்லா மெச்சூரான பிளான்ட் ஓகேங்களா. இதெல்லாம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா லேண்டில் வைக்கிறது பெஸ்ட் ஓகே. நிலத்தில் வைக்கிறது ரொம்ப பெஸ்ட். ஏன்னா பார்த்தீங்கன்னா மொட்டை மாடியில் இது சூட்டபுள் ஆகாது. நீங்கள் நிலத்தில் வச்சிங்கன்னா உங்களுக்கு தாறுமாறான காய்கள் கொத்து தர ஆரம்பிக்கும் ஓகேங்களா. வாங்க அடுத்ததாக பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா கடலை பழம்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. இது வேறு கடலை பழம்னு சொல்லலாம். பீனட் பட்டர் ஃப்ரூட் ஓகேங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் விரும்பி வாங்குவாங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா கொத்து நிறையா காய்க்கும். இதை சாப்பிட்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேறு கடலை மாதிரி இருக்கும். ஒல்லாக்கிற நட்ஸு சாப்பிட்டீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஜாமு நிறைய வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜாம் பீனட் பட்டர் ஜாம் கிடைக்குது. இது ஜூஸி நிறைய தயாரிக்கிறாங்க. இந்த பழத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜெல்லி மாதிரி இருக்கும். நீங்கள் பழங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பச்சை கலராக இருக்கும். பழுக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஆரஞ்சு கலர் மாறும். நல்லா அது பச்சையாக இருக்கிற சாப்பிட்டீங்கன்னா கேரட் மாதிரி இருக்கும். அதே நல்லா பழுத்து பிளான் சாப்பிட்டீங்கன்னா ஜெல்லி மாதிரி இருக்கும் ஓகேங்களா. பீனட் பட்டர் ஃப்ரூட் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் அவைலபிள் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 months to 1 yearக்குள்ளேயே நமக்கு எல்லா பழங்களும் வைக்க ஆரம்பிச்சிடும் ஓகேங்களா. இதெல்லாம் வந்து சூட்டபுளான வெரைட்டிங்க. எல்லா கிளைமேட் டைரெக்டான வெயில் வச்சுக்கலாம். நீங்கள் மொட்டை மாடியில் வேணால் வச்சுக்கலாம், எங்கே வேணால் வச்சுக்கலாம். சூட்டபுளாக வெரைட்டி. உங்களுக்கு எங்கன்னா பீனட் பட்டர் ஃப்ரூட் வேணும்னு ஆசைப்படி நமக்கு பிளான்ட் அவைலபிள் இருக்குது. விருப்பப்பட்டவங்க புக் பண்ணிக்காங்க. வாங்க அடுத்தது போகலாம். நீங்கள் அடுத்ததாக பார்க்குறதா பார்த்தீங்கன்னா ஒரு பலாப்பழத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பலாப்பழம்னு சொல்லலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா கம்போடியன் ஆரஞ்சு ஜாக் ஓகேங்களா. ஏன்னா பார்த்தீங்கன்னா கம்போடியன் ஆரஞ்சு சொன்னால் பலாப்பழம் வந்து சோலை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஆரஞ்சு கலரில் இருக்கும். ஒரு ஆரஞ்சு பழம் எப்படி கலரில் இருக்குமோ அந்த அளவுக்கு நல்லா டார்க் கலரில் வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா வருஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வியட்நாம் பழம் எப்படி எல்லா சீசனும் காய்க்குதோ அதே மாதிரி தான். பட் வருஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 2 சீசன் காய்க்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா 2 சீசன் காய்க்கும். டேஸ்ட் எப்படி சூப்பராக இருக்கும் ஓகேங்களா. எப்படி வியட்நாம் பழம் 1.5 வருஷத்துலேயே காய் வந்துடுதோ சேம் மாடலில் இந்த கம்போடியன் ஆரஞ்சு பழம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பிளான்டேஷன் மண்ணதுலேருந்து 1.5 வருஷத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா பழங்கள் வைக்க ஆரம்பிச்சிடும். இது எல்லாமே பட்டிங் பிளான்ட் ஓகேங்களா. எல்லாமே பார்த்தீங்கன்னா பட்டிங் பிளான்ட், எல்லாமே ஹோம் க்ரோன் பிளான்ட் ஓகேங்களா. எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஹோம் க்ரோன் பிளான்ட் டேக் சீலோடு இருக்குது. தரமான பிளான்ட்ஸ் ஓகேங்களா. பிளான்ட்டோட குவாலிட்டி எல்லாமே பாருங்கள். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2.5 அடியிலேருந்து 3 அடி இருக்குது. ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த பழம் நீங்கள் நார்மலான வியட்நாம் பழம் வைக்கணும். வியட்நாம் பழம் தாண்டி வேறு எதனா பழம் வைக்கணும்னா நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் கம்போடியன் ஆரஞ்சு தாராளமாக வாங்கிக்கலாம்.
நிறைய பேர் எனக்கு வந்து ரெஃபர் பண்ணுவாங்க. நிறைய பேர் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நர்சரிக்கு போனாலும் சரி, இல்லை ஒரு தோட்டம் வச்சுருக்க போனாலும் சரி, இந்த பழம் வாங்கி கொடுப்பா, நல்லா நம்ம வீட்டில் வைக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, அந்த மாதிரி வெரைட்டியில் இது ஒன் ஆஃப் வெரைட்டி. ஏன்னா இந்த பழப்பழம் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா வச்சுக்கோங்களேன், எங்கிட்ட கண்டிப்பாக நீங்கள் வந்து எப்போ ஒரு 10 வருஷம் இருந்தாலும் சரி, 5 வருஷம் இருந்தாலும் நேரில் வரவங்கள கண்டிப்பாக சொல்லுவீங்க, டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சுப்பா, நீ சொல்கிறது 100% உண்மை அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒரு கமர்ஷியலாக வைக்கணும்னா கூட தாராளமாக வைக்கலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா பழத்தோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 கிலோலேருந்து 15 கிலோ 20 கிலோ வெயிட்டுக்குள்ளே வரக்கூடியது. ஏன்னா கமர்ஷியலாக வைக்கும்போது அந்த மாதிரி வெயிட் வந்தால் நமக்கு கமர்ஷியலுக்கு கொடுக்கறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு வீட்டு ஃபேமிலிக்கு நல்லா ஒரு பெஸ்ட்டான ரகம். அதுவும் பார்த்தீங்கன்னா வருஷத்தில் ரெண்டு சீசன் காய்ச்சிருது. ஓகே, அது நமக்கு யூஸ்ஃபுல். ஆரஞ்சு கலராக வரும், ஒரு சோளை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஆரஞ்சு கலராக வரனால சூப்பராக இருக்குது, டேஸ்ட் வச்சு அல்டிமேட்டாக இருக்கும். ஓகே, இத்தனை காரணங்கள் இருக்கிறனால தான் இந்த ரகம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட் ரகமாக இருக்குது. கம்போடியன் ஆரஞ்சாக்கு நம்ம கேட்லாக்ல இருக்கு, விருப்பப்பட்ட புக் பண்ணிக்காங்க. இதில் லீஃப் வந்து பார்த்தீங்கன்னா குழியாக வரும் பாருங்கள். மற்ற லீஃபை கம்பேர் பண்ணும்போது இந்த லீஃப் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரவுண்டாக வந்து குழியாக வரும், நல்லா திக்னஸாக இருக்கும். ஓகேங்களா, எல்லாமே பாருங்கள் இந்த மாதிரி. இதுதான் பார்த்தீங்கன்னா கம்போடியன் 1-2 பிளான்ட் இல்லைங்க, நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 பிளான்ட் கிட்ட ஸ்டாக் இருக்குது. உங்களுக்கான கமர்ஷியலாக வைக்கணும்னு ஆசைப்பட கூட தாராளமாக புக் பண்ணி வைக்கலாம். தரமான குவாலிட்டியில் அவைலபிள் இருக்குது. வாங்க அடுத்தது போகலாம். நீங்கள் அடுத்ததாக பார்க்குறதா பார்த்தீங்கன்னா ஜாம்பக்காய் ஃப்ரூட். ஓகேங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குட்டியாக ஒரு வாட்டர் ஆப்பிள், இது வந்து ஒன் ஆஃப் த வெரைட்டி. ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி பொம்பரம் நம்ம கடையில் விற்பாங்க, அந்த மாதிரி பொம்பரமாக நல்லா குட்டியாக வரும். நல்லா வந்து பார்த்தீங்கன்னா ரோஸ் கலராக இருக்கும். ஃபஸ்ட்டு பழம் இருக்கும், நல்லா ரோஸ் கலர் இருக்கும். பழம் பழுக்கும் போது நல்லா டார்க் ரோஸு டார்க் ரெட் கலரில் மாறும். அந்த டைமில் நம்ம பழங்களை அறுத்து சாப்பிடும் போது டேஸ்ட் நல்லா இனிப்பாகவே இருக்கும். நிறைய கொத்தாக மரம் ஃபுல்லாக அப்படியே காய்ச்சி கொத்துங்க. ஓகேங்களா, கிட்டத்தட்ட 1 வருஷம் 2 வருஷம் ஆச்சுன்னா வச்சுக்கோங்களேன், ஒரு 3 வருஷம் 4 வருஷம் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மரத்துக்கு கீழே அவ்வளோ கொட்டி கிடக்கும். அந்த மாதிரி ஒரு வெரைட்டியில் தான் இந்த வந்து பார்த்தீங்கன்னா ஜாம்பக்காய்ன்னு சொல்லுவாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குட்டியாக காய்க்கிற வெரைட்டி தான் நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது. இது எல்லாமே இலைய லீஃபும் பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதோட பிளானோட குவாலிட்டி எல்லாமே பாருங்கள், எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஏர்லைன் பிளான்ட்டு அடிச்சிக்க முடியாது, அந்த அளவுக்கு சூப்பரான குவாலிட்டி இருக்குங்க. இதெல்லாம் பெஸ்ட்டான ப்ரைஸில் கொடுத்துட்டு இருக்குங்க. நீங்கள் வாட்ஸ்அப் கேட்லாகில் போய் உங்களுக்கு எது வேணும் புக் பண்ணிக்கோங்க. தம்பி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மொட்டை மாடியில் வைக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக ஒரு தொட்டிலே வச்சாலே காய்கள் காய்க்கக்கூடிய தன்மை இதுக்கு இருக்குது. ஓகேண்ணா, ஒரு தொட்டிலையோ ஒரு ட்ரம்முலையோ இல்லை ஒரு 20 இன்ச் பாட்டோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெயிண்ட் டப்பா இருக்குல்ல 20 லிட்டர் வாட்டர் கேன் வச்சா கூட அதிலே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு காய்கள் வைக்க ஆரம்பிக்கும். ஓகேங்களா, இது எல்லாமே உங்களுக்கான தரமான பிளான்ஸ். 1-2 பிளான்ட் இல்லைங்க, நம்மக்கிட்ட 200 பிளான்ட் கிட்ட இப்போதைக்கு ஸ்டாக் இருக்குது. எல்லாமே துளூரோட இங்கே பாருங்கள் என்ன ஃபாஸ்ட்டாக க்ரோத் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு நல்லா ஃபாஸ்ட்டாகவே இருக்கும். அதிகமாக தண்ணியெலாம் விட தேவையில்லை. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இதை பிரிக்கும் போதே பிளான்டேஷன் பண்ணும்போது நிறைய தண்ணி விட்டுருவாங்க. நிறைய செடிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா வேரெல்லாம் லூஸ் பண்ணி நட்டுறனால வந்து பார்த்தீங்கன்னா செடியெல்லாம் வாட ஆரம்பிச்சிருக்கும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பிளான்டேஷன் பண்ணும்போது எந்த செடியாக இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா செடி இதுக்கு முன்னாடி நீங்கள் வாங்கினீங்கன்னா அதுக்கு வந்து ஒரு நாள் தண்ணி விட வச்சு தான் நீங்கள் பிளான்டேஷன் பண்ணணும். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா அதில் கவரில் இருக்கிற மண் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வரும். நீங்கள் ஈரப்பதத்தோடு பிரிக்கும் போது என்ன பண்ணால் வேரில் இருக்கிற மண்ணெல்லாம் கொட்டி லூஸ் ஆச்சுன்னா செடிகள் வாட ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா, இது தெளிவாக தெரிஞ்சுக்காங்க, என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்கிறேன். ஓகேங்களா, உங்களுக்கு யாருன்னா ஜாம்பக்காய் செடி வேணும்னா புக் பண்ணிக்காங்க. தரம் சூப்பரான குவாலிட்டியில் உங்களுக்காக ஜாம்பக்காய் பிளான்ட் அவைலபிள் இருக்குது, இல்லை பிரான்ச்சஸோட அவைலபிள் இருக்குது. வாங்க அடுத்தது போகலாம். அடுத்ததான் நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா VNR கொய்யா. ஓகேங்க, கொய்யா பழத்தில் நிறைய ரகங்கள் இருக்குது. நம்மக்கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 25க்கு மேற்பட்ட ரகங்கள் இருக்குது. இதில் ஒன் ஆஃப் த வெரைட்டி தான் இந்த VNR கொய்யா. இதோட பழத்தோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா 1 கிலோ வெயிட் வரும். ஓகேங்களா, ஒரு பழம் 500 கிராம் வரும், 600 கிராம் வரும், 700 கிராம் கூட வரும், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா 900 கிராம் கூட வரும், 1 கிலோ வெயிட் வரும். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா சூப்பரான பிளான்ட்டு. இதெல்லாம் திக்னஸான ஸ்டெம்மு பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு. ஓகேங்களா, எல்லாமே ஏர்லைன் உருவாக்கப்பட்ட பிளான்ட்டோட குவாலிட்டி அடிச்சிக்க முடியாது. ஓகேங்களா, நீங்கள் மொட்டை மாடியில் வைக்கனாலும் வச்சுக்கலாம், ஒரு டெரஸ் கார்டனில் வச்சு நான் பழங்களை சாப்பிட்னாலும் வச்சுக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் வரும், ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் இருக்கும், மேலே நல்லா தோல் சாஃப்டாக இருக்கும். ஓகேங்களா, வெள்ளை விதைகள் வந்து பார்த்தீங்கன்னா மைனூட்டான விதைகள் தான், ரொம்ப அதிகமான விதைகள் இருக்காது, கொஞ்சம் விதைகள் இருக்கும். பட் டேஸ்ட்டில் சூப்பராக இருக்கும், ஒயிட் கலர் வரும். ஓகேங்களா, இது எல்லாமே 1-2 பிளான்ட் இல்லைங்க, இங்கே பாருங்கள் பிளான்ட்டோட குவாலிட்டி எல்லாமே இருக்குது. ஓகேங்களா, கொய்யா செடியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதிகமாக வளர்ச்சி விடக்கூடாது, அதிகமாக வளர விடக்கூடாது. ஒரு சில பிளான்ட்லாம் பார்த்தீங்கன்னா காய்களே வச்சுருக்குங்க பாருங்கள். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா காய்களை வச்சுருக்குங்க பாருங்கள். இதில் 2-3 காய் வச்சுருக்கு பாருங்கள். இதுலேயும் பாருங்கள் எத்தனை காய் வச்சுருக்குன்னு பாருங்கள். ஓகேங்களா, இதெல்லாம் வந்து ஏன் காய் வச்சுருக்குன்னு பாருங்கன்னா உங்களுக்கு அப்படியே காட்டுற. ஓகேங்களா, மேலே சைனிங்காக வரும். காயை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சைனிங்காக வரக்கூடிய இராட்டி கிட்டத்தட்ட 1 கிலோ வரைக்கும் வெயிட்டு வரும். ஓகே, நல்லா சைனிங்காக வரும். இதெல்லாம் ஃப்ரூட் மார்க்கெட்டில் நிறைய விற்கிறாங்க. நீங்கள் பெங்களூர் வந்து மகாராஷ்டிரா பூனேலாம் பண்ணிங்கன்னா இந்த வெரைட்டி தான் அதிகமாக தோட்டத்தில் போட்டிருக்காங்க. இது VNR கொய்யா உங்களுக்கு வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா புக் பண்ணிக்காங்க. இதெல்லாம் மொட்டை மாடல் வைக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமாக வச்சுக்கலாம். பட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொய்யா செடியில் வளருதா இங்கே பாருங்கள், இது மாதிரி கிள்ளி விட்டுருணுங்க பாருங்கள். இது மாதிரி கிள்ளி விட்டிங்கன்னா போதும்,
உங்களுக்கு பக்க கிளைகள்லாம் வந்து நிறைய பூ எடுக்கும் ஓகேங்க. பாருங்கள் இந்த மாதிரி இங்கே பாருங்கள் கிள்ளி விட்டதுனால தான் பாருங்கள் இதெல்லாம் சின்ன செடியாக இருக்கா. எக்ஸாம்பிளுக்கு ஒரு செடியை எடுத்து காட்டுறாங்க பாருங்கள். இதெல்லாம் கட் பண்ணி விட்டதுனால சின்னதில் எத்தனை காய்கள் வச்சிருக்குன்னு பாருங்கள் ஓகேங்களா. பிளான்ட்டோட குவாலிட்டி பாருங்கள், எத்தனை காய்கள் இருக்குன்னு பாருங்கள். அந்த மாதிரி தான் அந்த பிளான்ட்டு. உங்களுக்கு விஎன்ஆர் கொய்யா வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா புக் பண்ணிக்காங்க. ஒயிட் கலர் ஃப்ளவர்ஸ் வரும். நிறைய பேர் வெள்ளை கொய்யா கொடுங்க. அது வெள்ளை கொய்யா இது ஒரு பெஸ்ட்டான ரகம் ஓகேங்களா. வாங்க அடுத்தது போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இன்னும் நிறைய கலெக்ஷன் புதுசாக வந்திருக்கு. நான் பார்ட் 2 வீடியோவில் போடுறேன். ஏன்னா பிப்ரவரி கடைசி வாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன் வந்திருக்கு. இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மழைகளும் நமக்கு சீக்கிரமாக வரும் நான் எதிர்பார்க்குறேன் ஓகேண்ணா. மழை வரும் நான் எதிர்பார்க்குறேன். மழை வந்து இன்னும் நியூ ஸ்டாக் நிறையா இருக்கலாம். நிறைய பிளான்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் ஸ்டாக்கு போயிருக்கு ஓகேங்க. நிறைய பிளான்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரீஸ்டாக் பண்ண முடியல. ஏன்னா மழை இல்லாதனால வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ஐட்டம்லாம் அப்படியே ஸ்டாக் வந்து இல்லாதனால அப்படியே நிறுத்தி வச்சிருக்கோம் ஓகேங்க. மழை பெஞ்சால் மட்டும்தான் நம்மளால் நியூ ஸ்டாக் இறக்க முடியும். ஏன்னா பார்த்தா தண்ணி இல்லாதனால ஓகேங்க. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவில் வறட்சி தான். தண்ணியே மழையே இந்த வருஷம் ரொம்ப கம்மி ஓகேங்களா. மழை வரணும் எதிர்பார்க்குறேன். உங்களுக்காக நீங்களாம் சப்போர்ட் பண்ணிங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா நியூ ஸ்டாக் இறக்கிருக்கு ஓகேங்களா. உங்களுக்கு எங்கன்னா செடிகள் வேணும்னா வாட்ஸ்அப் மூலமாக தொடர்பு கொண்டு புக் பண்ணிக்கங்க. நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ டால். கடைசி வரைக்கும் வீடியோ பார்த்தவங்களும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ டால். பாய்.